என்னக்கா பையன் இன்னும் உறங்கலையாக்கும், ஒரே அழுகையாட்டு. ஆமா கீதா, காலையில கொஞ்ச நேரம் உறங்குனான் பாரு, பையன் ராத்திரி ஆனா உறங்க மாட்டேங்கிறான். இவ்வளோ நேரம் தொட்டிலில் போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி எடுத்து உறங்க வச்சிருக்கேம்மா. இப்பதான் லைட்டா உறங்கியான். இந்த இதெல்லாம் வந்தாவளா, அதெல்லாம் சரி. வீட்டுல கடக்க முடியாத சூடு, நீ வேற கூப்பிட்டியா, அதான் என்ன யாருன்னு கேட்கலான்னு வந்தேன். உங்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டு அப்படியே புஷ்பாவுக்கும் ஃபோன் பண்ணேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் எத்தனை மணி தான் தூங்குவாங்க? நம்மளை பாருங்க, மணி 10:30 11 ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. நீ ஏன் தூங்கல? எனக்காவது என் பிள்ளால தான் தூக்கம் வரல, உனக்கு ஏன் தூக்கம் வரல? வேற ஒன்றும் இல்லைக்கா, செல்வாங்க வீடு சாயங்காலத்துலேருந்தே பூட்டி கிடக்கு. வெளியே வண்டியே இல்லை, வீட்டில் யாரும் இல்லை போல. அந்த பிள்ளை வந்து வசந்தி இருக்க வீட்டில் தான் நின்னதை பார்த்தேன். 2 எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியல. உனக்கு சும்மா இல்லையா தூக்கம் வரல? அவன் எங்கே போனா இவ்வளோ தானே, அவன் போனானே இவ்வளோ தூக்கம் வரலையா? என்னக்கா யோசிக்கிறிய? ஒன்றும் இல்லை கீதா, அதானே இருட்டுற நேரத்துல வந்து வீடு பூட்டி வந்து அதான் எங்கே போயிருப்பாவளோன்னு யோசிச்சு பார்க்கேன். தெரியல பாரு, சாயங்கால நேரம் போனாலும் பிள்ளை எங்கேயே நிற்குது. போன இந்த நேரம் வந்துருக்கணுமே, இன்னும் காணல. எங்க போனாவளோ எடுத்தாவளோ பாருங்க. காலையில தான் எங்க ஊர்ல இருந்தே காணாம போனான்னு ஒரு செய்தி பரவுச்சு. இப்ப பாருங்க காணலையே அவள. வாங்கம்மா. என்ன கீதா ஃபோன் பண்ணிருந்தா? நான் இப்பதான் போனை பார்த்தேன். அப்புறம் உன் வீட்டுல போய் கேட்டேன், உன் வீட்டுக்காரர் தான் இந்த தெருவுல இருக்கா அப்படின்னு சொன்னவ. தெருவுல இருக்கானியா? என்னக்கா அதுக்குள்ளே நான் தெருவுல வந்துட்டேனே சொல்றிய? இல்ல கீதா, தெரு முறையில நீ இருக்கிறதாட்டு ஜார்ஜ் சொன்னான், அதனாலதான் இங்க வந்தேன். 18 மிஸ்டு கால் இருந்துச்சு. ஏன் கீதா என்ன அவசரம்? ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கா? உங்களுக்கெல்லாம் அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ண உடனே எடுத்துடாதீங்க. பாருங்க பச்சை பிள்ளை வச்சிருக்கே, ஃபாத்திமாக்காவே ஃபோன் பண்ண உடனே வராவ. நீங்களாம் இருக்கிறீங்களே. சரி ஃபோன் வச்சுட்டு என்னதான் பண்ணிய? என் மூளுக்கு நாளை பரிச்சை கீதா, கொஞ்சம் போல படிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதான் ஃபோனை பார்க்கவே இல்லை பார்த்துக்க. ஃபோனு பக்கத்துல இருந்து அந்த பிள்ளை ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதான் சைலண்ட்ல போட்டுக்கிட்டு அவ்வளவு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்களே பழைய 2ஆம் கிளாஸ், இதை நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? கீதா நான் பழைய 2ஆம் கிளாஸ்னாலும் நல்லா பேசுவேன் தெரியுமா? ஏது புரணி பேசுறதா? இப்ப என்னாச்சு கீதா, கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை? ஐயோ அக்கா சாரி, நீங்க நோஸ் கட் எல்லாம் பண்ணல, சும்மா பேசிக்க ஜாலிக்கு ஒரு ஃபன்னுக்கு தான், சரியா? இல்ல அப்புறம் நானும் ஃபன்னுக்கு பேசினா தாங்கிட மாட்டேன் கீதா, அதுக்கு தான் ஆரம்பத்திலே விளக்குறேன். என்ன வெடுக்கு வெடுக்குன்னு கோவப்படியாப்பா? சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க ஏதோ டென்ஷனை என்கிட்ட கொண்டு காட்டுறீங்க. ஆமா பக்கத்து வீட்டுல ஆள் அணக்கமே இல்ல, என்னையோ ஏதோ தெரியுமா? யாருக்கு பக்கத்து வீட்டுல? அத கிளியரா தான் சொல்லி கீதா, அவளுக்கு எப்படி டக்குன்னு தெரியும் பக்கத்து வீட்டுன்னு சொன்னா? இல்ல புரியாம கேக்கேன், இப்ப 2 ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்களோ? முன்னாடி எப்பவும் அடிச்சுட்டே பிடிச்சுக்கிட்டு இருப்பிய, இப்ப அவங்கள சொன்னா நீங்க கேக்குறீ, உங்களை சொன்னா அவங்க கேக்குறவ, என்ன இப்ப சண்டை வர்றது கிடையாதா இப்படி? ஐயே நாங்க பேசினாலே சண்டை வரும், அதனால நான் அவகிட்ட பேசுறது கிடையாது, அவ என்கிட்ட பேசுறது கிடையாது. நீ சொல்லு. இல்ல புஷ்பாக்கா, உமாவை தான் கேக்கேன், வீடு பூட்டி கிடக்கு. ஆமா ராத்திரி 11 மணிக்கு வீடு பூட்டி இல்லாம திறந்தா கிடக்கும், நமக்கு தான் உறக்க வராம சுத்திட்டு அவ அப்படியா இருப்பா? அதை கேட்கல, 6 மணில இருந்தே வீடு பூட்டி கிடக்கா. 6 மணிக்கு மேல மாப்பிள்ளை மொண்டாட்டிமா வெளியே போனாவ, 10:30க்கு வந்தாவ, மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிட்டாவ. இது வந்தாச்சா? எங்க போன அவ்வளோ? இது என்ன கதையா இருக்கு கீதா, எனக்கு எப்படி தெரியும்? அவ எங்க போறாவ வராவ எடுக்காவ, என்ன யாது எப்போ எப்படின்னு அது இதுன்னு எனக்கு தெரியுமா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போறாவளா என்ன? இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி கீதா தெரியும்? இல்ல 10:30க்கு வந்ததெல்லாம் கரெக்டா சொல்றீங்களே, அதான் கேட்டேன். அவைய வரும்போதுதாம்மா நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் பார்த்தேன். அதுலதான் எனக்கு தெரியும். ஆனா எங்க போனாவ எடுத்தவன் என்ன யாதுன்னு எனக்கு தெரியாது. இதா வேற எதுவும் இருக்காது, காலையில சண்டை போட்டிருப்பாவ, அதான் ஈவினிங் சமாதானப்படுத்துறது, ஏதாவது வெளியே கடைக்கு கூப்பிட்டு போயிருப்பான், வேற ஒண்ணும் இருக்காது. என்னன்னு தெரியல, சண்டை போட்டாலும் உடனே சேர்ந்துக்கிடியாவ பாருங்களா. இவ கூப்பிட்டான்னு நம்ம இந்த நேரம் வந்தோம் இல்லையா, நமக்கு வேணும் தான். சரிக்கா, இது தூக்கம் வர மாதிரி இருக்கு, போய் தூங்குவோமா? சரிக்குதா போவோம். என்ன புஷ்பா? என்ன பாத்திமா? இல்ல என்ன கோவம், மத்தவங்கள்ட்ட வெடுக்கு வெடுக்குன்னு வெடிச்சுக்கிட்டா என்ன? எல்லாம் கேட்டுட்டு அமைதியா போனா நம்ம தலையில அம்மி வச்சு அரைச்சிருவாளுவ. எதுவும் அந்தந்த நேரம் கேட்டு விடியதான் பெஸ்ட். ஆமா ஆமா கரெக்ட் தான். அவளுக்கு உறக்க வரலான்னு இவ்வளவு நேரம் நம்மளை கூப்பிட்டு வச்சு கதை பேசிட்டு இருந்தா. இப்ப பாரு அவளுக்கு உறக்கம் அவள் எழுதி போயாச்சு. இப்ப நம்ம 2 இருந்து லூசா இல்ல இருந்து கதை பேசுறதுக்கு சொல்லு. சரியான அறிவு கட்டவா செல்வா, அவ பொண்டாட்டிய கூட்டிட்டு எங்க போற? இவளுக்கு என்ன, இவளுக்கு அப்பயே 10 கிட்ட வருது. என்னமா துடிக்கா, என்னமா ஆடியா, எப்பா
இங்க பாரு ஃபாத்திமா, இவ கூட இருந்து ஜாலரா தட்டிட்டு இருந்ததெல்லாம் போதும். இனி எது நல்லா டைரக்டா பேசி முடிச்சிடும் சரியா? இவ சொல்லியதுக்கெல்லாம் தலையை ஆட்டி 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 தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும்னு அவசியம் நமக்கு கிடையாது. புரியுதா உனக்கு? புரியுது புஷ்பா. அவ சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையை ஆட்டுறதால தான் அவ நம்மள குடுமையை பிடிச்சி வச்சுட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கா. நீ சொல்றதும் சரிதான். சரி வா, நேரம் ஆகுது போலாம். சரி. நல்ல பட்டு அழகு போல இருக்கு. கேட்டது அப்படியே இந்த மனுஷன் வாங்கி கொடுத்துட்டவ. என்ன சந்தோஷமா இருக்கு. எம்மா அப்பா. உமா உமா வாரேங்க. இந்த பட்டையும் உடுத்துக்கிட்டு நாளைக்கு கல்யாண நாள், அதுவுமா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு அப்படியே சாயங்காலம் கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும். கட்டிட்டு போகும்போதே எல்லாரும் அழகா இருக்குன்னு எப்படின்னு சொல்லுவவ. உமா ஏங்க என்ன உமா, மணி 11 கழியுது. நீ இப்பவும் இருந்து பட்டையே பார்த்துட்டு இருக்க. ஏன் உறங்கலையாக்கா? உறங்கணுங்க. இந்த பட்டை பார்க்க ஆசையா இருக்குங்க. சூப்பரா இருக்கு இல்லையா? அதனால தானே உமா உனக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துறேன்னு உன்னையும் கடையை கூட்டு போனேன். உனக்கு இது பிடிச்சிருக்கு இல்லையா? பிடிச்சிருக்கானே கேக்குறிய? ஐயோ 100% எனக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க. இந்த பட்டு அழகா இருக்கு. சரி உமா, காலையில சீக்கிரமா எழுமணும் இல்லையா? போய் பாடு. ஒரு நிமிஷம் இருங்களா, ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். இரு, நானே உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன்னு தான் இருந்தேன். ஆமா, முன்னாடி மைனிக்கு மளிகை சாதனம் வாங்கி கொடுக்கறதுக்கே நீ அந்த திட்டுவா. அடுத்த வேற மைனிக்கு பிறந்த நாள்னு இப்பவே ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கா. என்ன? ஆமாங்க, வசந்தி அக்கா முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப நல்லாவே மாறிட்டாவ தெரியுமா? இப்பதான் எனக்கு அவிய கூட பழகும்போது என் சொந்த அக்கா கிட்ட பழகுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது தெரியுமா? ஏன் உமா, ஏன் என்னாச்சு? இல்ல வசந்தி அக்கா முன்னாடி எல்லாம் என்னனாலும் அவியலுக்கு மட்டும்தான் வேணும், அவிய மட்டும்தான் அதை பண்ணணும், அவியலுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற நான் தான் 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 அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல வசந்தி அக்கா ரொம்பவே மாறிட்டாவ. இந்த மாசம் கூட பாருங்க, மளிகை சாதன லிஸ்ட் நம்மகிட்ட தரவே இல்லை பத்தில அவியலே வாங்கிக்கிட்டாவ. இப்படியெல்லாம் அவிய பண்ணும்போது அவியலுக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கா தோணிதான் அவங்களுக்கு ஒரு பட்டு எடுத்தேங்க. எப்படி நாளைக்கே கொடுத்துறியா? எப்படி? இல்ல அவிய பிறந்த நாள் அன்னைக்கு தான் நான் அதை கொடுப்பேன். அது அவங்களுக்கு நான் வாங்கின கிஃப்டாவே இருக்கட்டு. எப்படி? சூப்பர் உமா, உன்னே மைனி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணன் தம்பி பொண்டாட்டி வந்து ஒற்றுமையாவே இருக்க மாட்டாவ. ஆனா நம்ம வீடு நான் அதுல கொடுத்து வச்சவன் தான். நாங்க ஒற்றுமையா இருக்கோம்னா எங்களுக்குள்ள பொருந்தி போகுது, அதனால நாங்க ஒற்றுமையா இருக்கோம். அம்மா, நீ என்னமோ கேட்கணும்னு சொன்னாலே, என்ன உமா? நாளைக்கு நம்ம ராணி அக்கா, லட்சுமி அக்கா, வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு மதியத்துக்கு நைட்டுக்கு நம்ம வீட்லயே சாப்பாடு கொடுப்போமாங்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்கறனியா இருக்குமா? உனக்கா தோணுச்சுன்னா சரி, எனக்கு சந்தோஷம்தான். சரிங்க. அப்ப நாளைக்கு மதியானத்துக்கு பிரியாணி வச்சுட்டு நைட்டுக்கு அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு ஏதாவது வச்சிடலாம். சரியா? சரி உமா, உன் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிங்க. அப்ப நான் இப்பவே ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லிடட்டா, நாளை மதியத்துக்கு சாப்பாடு வைக்கண்டானே? சரி உமா, சொல்லிடு. சரிங்க. பாவம் தான் இந்த மனுஷன். நம்ம தான் சில நேரம் அடிக்கிறது துரத்துறது. என்ன நம்ம கூட இருக்கும்போது பாவம் போலதான் இருக்கான். கீதா கிட்ட பேசினா தானே நமக்கே பத்திக்கிட்டு வருது. அது ஒன்னையும் குறைச்சிட்டாவனா எங்க வாழ்க்கையும் ஸ்மூத்தா போகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க.
மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.